தேங்காயை உடைத்து 1 மணி நேரத்திற்குள் பயன்படுத்தி பாருங்க. நன்மை ஒவ்வொன்றும் வியப்புதான். நம்ம வீட்டுல தினமும் பயன்படுத்துற தேங்காய்னா சமையல்ல தான் ஆர்வமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் மருத்துவ ரகசியங்களை நமக்கு தெரியாம தான் இருக்கும். வீட்டுல பாத்திரத்துக்கு சட்னி செய்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனா ஒரு தேங்காய் உடைய மருத்துவ பலம் உலகமே ஒத்துக்கிட்ட உண்மை. தேங்காய் உடைச்சு 1 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்தினால்தான் அதிலுள்ள சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்குமா. நேரம் கடந்தா அதிலுள்ள சில சக்தி வாய்ந்த சாரங்கள் குறைஞ்சிடுமா. அதனால இப்ப கூட மருத்துவம் சொல்றது தேங்காய் புதுசா இருந்தால்தான் மருந்தின் பலன் அதிகம். ஒரு மனிதனுக்கு அடிபட்டா மாத்திரை கொடுத்தா உடனே ஓகே ஆகுமா? இல்ல, காத்துக்கிட்டே படக்கூடாது, தண்ணி படக்கூடாது என்று சொல்வார்கள். அதனாலதான் பழங்காலத்துல உடனே மருந்து தேடுறாங்க. பண்றதெல்லாம் ஒண்ணுதான். வெறும் தேங்காய் பூவை எடுத்து பிழிஞ்சு தண்ணி கூட சேர்க்காம அதுல வர பாலையே நேரா தடவுறாங்க. அந்த பால் ஒரு புண்ணை தானாகவே ஆற வைக்கும் ரத்த சுத்திகர மருத்துவம் கொண்டதான். இந்த மருந்து உடம்புல படும் பெரிய காயங்களுக்கே ரத்த கசிவு நிறுத்தி சீக்கிரம் ஆற உதவுகிறதாம். அதுதான் நம்ம முன்னோர்கள் தெரியாம எதையும் செய்யவில்லைன்னு சொல்லுவாங்க. இது மட்டுமல்ல, இந்த தேங்காய் பால் நம்ம தோலுக்கும் முடிக்கும் பெரிய நண்பனாம். முகத்துக்கு கிரீம், முடிக்கு ஆயில் என்று பல பொருட்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை மாதிரியான நேச்சுரல் மருந்து உலகத்திலேயே இல்லையா. வாரத்துக்கு 2 நாள் உடம்புக்கு பூசி அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா ஸ்கின் பிரகாசம் பாருங்க. காலையில அவசரமா உறங்குறவங்களுக்கு சமைக்க நேரமே கிடைக்காது. கவலை வேண்டாம், அரை தேங்காய் சாப்பிட்டாலே போதும். இளநீர், பால், ஆயில் எல்லாத்தையும் உள்ளே வைத்திருக்கும் இந்த சாதாரண தேங்காய் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், பேட்ஸ் என மனித உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தரும் அற்புத உணவாம். தேங்காய் மட்டுமே உணவாக உண்டு மனிதன் பல நாள் உயிர் வாழலாம்னு அடிப்படையான அறிவியல் ஆதாரம் இருக்குதான். நம்ம வீட்டில் தினமும் சமையலில் சட்னி, குழம்புக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இனிமே அதை மாத்திக்கோங்க. கடவுள் மனிதனை படைக்கும் பொழுதே அதற்குள்ள மருந்துகளையும் படைத்ததுதான்.